ராகுல், நான் ஒரு கார் வாங்கணும்னா என்ன ஏஜில் வாங்கினா கரெக்டாக இருக்கும்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் வாங்குறாங்க, நானும் வாங்கணுமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போனா கண்டிப்பாக கார் வாங்கி தான் ஆகணும். ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்லாம் வாங்குறாங்க, வாங்கி வெறுப்பேற்றுறாங்க, நானும் வாங்கியே ஆகணும். கார் வாங்கினா சொசைட்டியில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க, அதுக்காக வச்சு வாங்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்மளால் கார் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாமே கூட நம்ம வாங்கணும்னு கூட சம்டைம்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக எப்போ தான் நான் கார் வாங்குறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கார் ஓன் பண்ணுறேன்னா இல்லையா, எனக்கான ஃபினான்ஷியல் ரூல் என்னன்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சொசைட்டியில் மோஸ்ட் பீப்புளோட ட்ரீம்ஸில் ரெண்டு கண்டிப்பாக வந்துடும். ஒன்று வீடு வாங்கணும், இன்னொன்று கார் வாங்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி மோஸ்ட் பீப்புள் கிரேசி அமௌண்ட் ஆஃப் த மணி இந்த காரில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இஃப் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி, கோ டூ இட். அங்கே ஆர்குமெண்ட்டே கிடையாது. பட் இஃப் ஃபாலோயிங் மீ இல்லை இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவேராக இருப்பீங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் அதோட ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்கன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போ கார் வாங்கலாம், ஒரு கார் அஃபோர்ட் பண்ண முடியுதா முடியலான்னு நம்ம எப்படி அசஸ் பண்ணிக்கலான்னு ஃபினான்ஷியலாக ஒரு 2 ரூல்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம கரெக்டான டைமில் தான் வாங்குறோமா, உண்மையிலேயே நமக்கு இந்த கார் அஃபோர்ட் பண்ண முடியுதாங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 50% கார் ரூல். இந்த ரூல் படி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், இல்லை என்ன ரேட்டில் ஒரு கார் வாங்கினாலும் அந்த காரோட ஓவரால் ப்ரைஸ் வந்து உங்களோட இயர்லி இன்கம்லேருந்து 50% தாண்டாத மாதிரி பார்த்துக்கணும். மீனிங் உங்களோட இயர்லி இன்கம் 10 lakhs இருந்துச்சுன்னா உங்களோட காரோட ப்ரைஸ் 5 lakhs தாண்டிடவே கூடாது. 20 lakhs இருந்துச்சுன்னா 10 lakhs தாண்டிடக்கூடாது. செகண்ட் 36% டெட் ரூல். லெட்ஸே நீங்கள் ஒரு கார் வந்து இஎம்ஐயில் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு இஎம்ஐ மட்டும் போகாது இல்லையா, மேபி வேற ஒரு இஎம்ஐ கூட நீங்கள் வச்சுருக்கலாம். பட் ஓவராலாக பார்க்குறப்போ உங்களோட மந்த்லி சேலரியிலேருந்து 36% உங்களோட ஓவரால் இஎம்ஐ தாண்டிடவே கூடாது. உங்களுக்கு வேறு எந்த இஎம்ஐயுமே கிடையாது. கார் வாங்கினா அதை மட்டும்தான் இஎம்ஐயில் வாங்க போகிறேனாலும் உங்களோட மந்த்லி சேலரியில் 36% மேலே இஎம்ஐயில் போகக்கூடாது. இல்லை ஆல்ரெடி நான் வேறு 2-3 இஎம்ஐ வச்சுருக்கேன், ஒரு இஎம்ஐ வச்சுருக்கேன், இந்த காரையும் நான் இஎம்ஐயில் தான் வாங்க போகிறேன்னா இந்த ஓவரால் இஎம்ஐஸ் இந்த காரோட சேர்த்து மற்ற இஎம்ஐயும் சேர்ந்தாலும் 36% மேலே தாண்டிடக்கூடாது உங்களோட மந்த்லி இன்கம்லேருந்து. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கார் வாங்கலாங்கிறப்போ ஈஸியாக உங்களால் டிசைட் பண்ண முடியும். இந்த 2 ரூல்குள்ளேயும் நம்ம வர்றோமா இல்லையா, அந்த காரோட ப்ரைஸையும் இந்த நம்மளோட சேலரியும் இந்த ரூல் கூட நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஃபினான்ஷியலாக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமா இல்லை வந்து ஃபினான்ஷியலாக கரெக்டான ஒரு டிசிஷன் தான் எடுக்கிறோமாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். இந்த ரூலை தாண்டி நம்ம ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அது ஆப்வியஸாக நம்ம ஃபினான்ஷியலாக ரிஸ்கியான ஒரு பொசிஷனுக்கு தான் போகிறோம்னு அர்த்தம். இப்போ நான் கார் ஓன் பண்ணுறேன்னா இல்லையான்னு கேட்டால் நோ, ஐ டோன்ட் ஓன் அ கார். வை? பிகாஸ் எனக்கு கார் தேவைப்படலை இந்த பாயிண்டில். இவ்வளோ நேரம் வந்து கார் வாங்கினா என்ன ரூல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நமக்கு கார் வேணுமா வேணாமாங்கிற டிசிஷன் கண்டிப்பாக எடுக்கணும். அந்த டிசிஷன் எடுத்து பார்த்தா எனக்கு கார் இப்போதைக்கு தேவையில்லைன்றது தான் வருது. ஏன்னா நான் ஒரு மந்த்துக்கு ஒரு 2 to 3 times தான் வெளியில் போவேன். அதுக்கு நான் ஓலா ஊபர் யூஸ் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், காரில் போட மாதிரி ஆயிரும். மேபி நான் ரெகுலர் இன்டர்வலில் வெளியில் போகிறேன், கேபுக்கே அதிக மணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நான் கன்சிடர் பண்ணலாம். அப்படியே கார் வாங்குறேன்னு கன்சிடர் பண்ணாலும் அதுக்கான ஒரு ரூல் நான் ஃபாலோ பண்ண தான் போகிறேன். விச் இஸ் கார்னு இல்லை, என்ன வாங்கினாலும் என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் என்னோட ஓவரால் நெட்வொர்க்லேருந்து அது 5% தாண்டிடவே கூடாது. ஐ நோ அது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் தான், பட் இந்த ரூல் நான் எனக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டது. லெட்ஸே நான் 10 lakhs ஒரு கார் வாங்கினேன்னா என்னோட நெட்வொர்க் அட்லீஸ்ட் 2 crore ஆச்சு இருக்கணும். ஒரு 20 lakhs கார் வாங்குறேன்னா என்னோட நெட்வொர்க் அட்லீஸ்ட் 4 crore ஆச்சு இருக்கணும். பட் டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து காரில் ஒரு கிரேஸ் இருக்கலாம், எப்படியாச்சும் வாங்கணும்னு தோணலாம், இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ரூல்ஸ் செட் பண்ணாங்கன்னா. பட் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன அந்த 2 ரூலை அச்சீவ் பண்ணால் கூட நம்ம ஃபினான்ஷியலாக ரொம்ப ரிஸ்கில் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கார் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கிளியரான டிசிஷன் எடுப்பாங்க. அண்ட் நீங்கள் ஒரு கார் வாங்குறதுக்கு ஃபாலோ பண்ணுற உங்களோட ரூல் என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love and stay happy. We have very limited time. ராகுல்.